அனைவருக்கும் இனி வணக்கம். நான் உங்கள் வபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அல்லது மகர லக்கணக்காரருடைய குறிப்பெயர்ச்சி பலன்கள் தான் முழுக்க முழுக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு ஜோதிடர் சொல்லாத அளவுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம குறிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்ல போகிறோம். அதனால் தயவு செஞ்சு நம்முடைய புதன்குரு ஆஸ்ட்ராலஜி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க ஒரு விஷயம், மகர ராசி அல்லது மகர லக்கணத்தில் பிறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னா சனி கிரகம். சரிங்களா? இந்த சனி கிரகத்துக்கு 2 நட்பு கிரகங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ராகு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேது. இங்கே இருக்கிற குரு தசையை காட்டிலும் இங்கே இருக்கிற ராகு அல்லது கேது தசை நடந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில் அவ்வளோ விதமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். பணம், நல்லா தெரிஞ்சுங்க, பணம், பதவி, பட்டம் எல்லாமே உங்களை தேடி இந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். அதுக்கு இந்த 2 தசை நடந்திருக்கும். இங்கே இருக்கிற குரு தசையானது முழுக்க முழுக்க 90%, நல்லா தெரிஞ்சுங்க, 90% மட்டும்தான் உங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்ட நபராகவே இருப்பார் குருவானவர். சரிங்களா? ஏன்னா இங்கே இருக்கிற உங்களுக்கு குருவை பிடிக்காது. மோஸ்ட்லி நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு தான் குருவை பிடிக்காது. குருக்கும் அதுலேருந்து உங்களையும் பிடிக்காது. ஏன்னா குரு கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். உங்களுக்கு வேகம்னாவே பிடிக்காது. சரிங்களா? 100% நீங்கள் ஏன் சொல்லலைன்னு கேட்டிங்கன்னா, அவர் 100% நன்மை செய்ய கடமைப்பட்டவர் தான். ஆனால் அவர் செய்யக்கூடிய 100%ல் 10% அவர் செய்யக்கூடிய நல்லதை உங்களால் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்காது. அதனால அது தவறாக நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். இப்போ குறிப்பெயர்ச்சி பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அல்லது மகர லக்கணத்தை பிறந்துட்டாவே மகர ராசி அல்லது மகர லக்கணத்தை பிறந்த பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்பு இருந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்தில் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் இங்கே குருதசை நடக்கிறது. அந்த ஒரு காரணம் மட்டும்தான். ஏன்னா முன்னாடி நீங்கள் நல்லாவே படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதிக மதிப்பெண் எடுத்துருவீங்க. அதுக்கு காரணம் குருதசை தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் பள்ளி மாணவர்களாக இருந்தீங்கன்னா, மாணவிகளாக இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அதிக கவனத்தோடு படிச்சிங்கன்னா, அதிக ஆர்வத்துடன் அதிக கவனத்துடன் படிச்சிங்கன்னா இந்த மதிப்பெண் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மகர ராசியிலிருந்து மகர லக்கணத்தை வந்த ஆண்களாக இருந்தால் தான், பெண்களாக இருந்தால் தான், இந்த காலகட்டத்தில் செல்வம் சரி, செல்வாக்கும் சரி, அளவுக்கு அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? மகர ராசியிலிருந்து மகர லக்கணத்தை வந்த ஆண்களாக இருந்தால் தான், பெண்களாக இருந்தால் தான், நீங்கள் செய்யவே கூடாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் பொய் பேசக்கூடாது. சரிங்களா? எதுக்காகவும் பொய் பேசக்கூடாது. எதுக்காகவும் பிறரை ஏமாற்றக்கூடாது. இந்த 2 செயலை நீங்கள் செய்யவே கூடாது. இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னா அப்படி இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா குரு உங்களுக்கு நல்லதும் செய்வார்னு சொல்லிட்டு, கெட்டதும் செய்வார்னு சொல்லிட்டு, அதனால் அவர் செய்யக்கூடிய கெட்டதாக இருக்கும். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. இந்த காலகட்டத்தில் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக. சரிங்களா? மகர ராசியிலது மகர லக்கணத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாலும் தான், பெண்களாக இருந்தாலும் தான், இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழிலில் இந்த காலகட்டத்தில் முன்பு இருந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி நல்லாவே முன்னேறி வருவீங்க தொழிலிருந்து. அதே மாதிரி தெரிஞ்சுங்க, மகர ராசியிலது மகர லக்கணத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாலும் தான், பெண்களாக இருந்தாலும் தான், ஏற்கனவே என்னால் ஒரு வேலையை செய்ய முடியல, அந்த வேலையை செய்ய முடியாமல், அந்த வேலையை நான் இது வரைக்கும் செய்ய முடியாமல் ஓரமாகவே ஒதுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், அல்லது முயற்சியாகவே இருக்கட்டும், அதை எடுத்து இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும். சரிங்களா? மகர ராசியிலது மகர லக்கணம் வந்த ஆண்களாக இருந்தாலும் தான், பெண்களாக இருந்தாலும் சரி தான், இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, அது என்ன வேணாலும் இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு வாங்குங்க. அப்படி நீங்கள் யோசிச்சு வாங்கும்போது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது. அப்படி நீங்கள் யோசிச்சு வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கிட்டோ அல்லது தெரியாத நபர்கிட்டோ, உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கிட்டோ அல்லது எப்படி சொல்கிறது,
இது தெரிஞ்ச நம்மள்ட்ட எப்படி யார்ட்டயும் எதையோ ஒண்ணு கேட்டு, நீங்க கேட்டு, அத பத்தி நீங்க விசாரிச்சு வாங்குங்க. விசாரிச்சு வாங்கும்போது, அதுல எந்த பிரச்சனையும் வராது. அப்படி நீங்க விசாரிச்சு வாங்காத போது, உங்களுக்கு கண்டிப்பா அதுல பிரச்சனை ஏற்படும். எந்த ஒரு பொருள் வாங்குனாலும். ஏன்னா, அது குருவே செய்வாரு. ஏன்னா, இந்த காலகட்டத்தில உங்களுக்கு எப்படி சொல்றது? பணம் பணம் இந்த காலகட்டத்தில அதிகமா புழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இருக்கும். அதனால நீங்க எடுத்து டப்பு டப்புன்னு எடுத்து செயல்படுத்திருவீங்க. எந்த ஒரு வேலையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நீங்க டப்பு டப்புன்னு எடுத்து செஞ்சுருவீங்க. ஆனா, அது முழுமை பெறுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது முழுமை பெறாது. நீங்க யோசிச்சு செய்யும்போது மட்டும் தான், அது எப்பவுமே உங்களுக்கு சரியா வரும். சரிங்களா? நீங்க யோசிச்சு செயல்படுங்க. அப்பதான் இந்த காலகட்டத்தில சரியா வரும். மகர ராசி அல்லது மகர லக்னத்த பொறந்த ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான், இந்த காலகட்டத்தில எக்காரணத்த கொண்டும் உங்க அப்பாவோட சண்ட போடவே போடாதீங்க. இல்ல ஏற்கனவே சண்ட போட்டிருந்தாலும் சரி, ஏற்கனவே நீங்க சண்ட போட்டிருந்தாலும் சரி. ஆனா, இந்த காலகட்டத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா, அதுக்கு காரணம் இங்க இருக்க குருதசை நடக்குது. நல்லா தெரிஞ்சுங்க. இங்க இருக்க குருதசை நடக்குது. அதனால நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி பிரச்சனை ஏற்பட்டா கூட, நீங்க அந்த பிரச்சனையிலருந்து எப்படி தப்பிக்கலாம்ன்னு யோசிச்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா, அந்த பிரச்சனையிலருந்து முழுசா தப்பிச்சு வந்துரலாம். இல்லட்டா, நீங்க மேலும் மேலும் அந்த பிரச்சனைய தூண்டுற மாரி பல வார்த்தைகள் நீங்க அங்க பேசிட்டீங்கன்னா, பல வார்த்தைகள நீங்க வீசிட்டீங்கன்னா, அதனால இந்த காலகட்டத்திலே பிரச்சனைய சந்திப்பீங்க. அதுக்கு காரணம் இங்க இருக்க குரு தான். வேற யாருமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா, அவருக்கு உங்கள பிடிக்காது. உங்களுக்கும் அவர பிடிக்காது. சரிங்களா? ஆனா, அவர் முழுசா நல்லது தான் செய்வாரு. அதனால ஏதோ ஒரு நல்லது நடக்க வந்திருக்குங்க. அத தட்டி நீங்களே நிப்பாட்டிருவீங்க. மோஸ்ட்லி அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். அதனால தான் சொல்றேன். யோசிச்சு செயல்படுங்கன்னு சொல்றேன் இந்த காலகட்டத்தில. மகர ராசி அல்லது மகர லக்னம் தான் ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான். ரொம்ப நாளா உங்க காதல சொல்ல முடியலன்னு நீங்க மனசுக்குள்ளேயே போட்டு, நீங்களே போட்டு உங்கள குத்திக்கிட்டே இருப்பீங்க. எதுன்னே தெரியாது. உங்களுக்குள்ள ஒரு மன சஞ்சலத்தோட இருந்துகிட்டே இருந்திருப்பீங்க. முத காலகட்டத்திலலாம். சரிங்களா? அதனா தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துட்டு, இந்த காலகட்டத்தில அ மறந்துட்டு உங்களோட காதல நீங்க போய் தைரியத்தோட காதல தெரிஞ்சுங்க. தைரியத்த மனசுக்குள்ள வளர்த்துக்கங்க. இந்த காலகட்டத்தில தைரியமா போய் உங்க காதல சொல்லுங்க. அப்படி சொன்னா மட்டும் தான் உங்களோட காதல் கை கொடுக்கும். அங்க வெற்றி கிடைக்கும். இல்லாட்டா, நீங்க எப்பவுமே உங்களோட காதல சொல்லவே முடியாது. போனால் போட்டுனா, போனா போயிட்டு போது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க. ஆனா, அதனால தான் உங்களோட வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்துக்கு, ஏற்றத்துக்கும் உண்டான நபரா அவங்க தான் இருந்திருப்பாங்க. ஆனா, அவங்கள மிஸ் பண்ணிருவீங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்தில அதனால தான் சொல்றேன். கொஞ்சம் சூதானமா செயல்படுங்க. சூதானமா செயல்பட்டா மட்டும் தான் உங்களோட வாழ்க்கையில அபரிவிதமான வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில. ஏன்னா, குருவானவர் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு கிரகம். சரிங்களா? அதனால தான் சொல்றேன். மகர ராசி அல்லது மகர லக்னம் பிறந்த ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான். நீங்க ரொம்ப நாளா வெளிநாட்டுக்கு போய் நம்ம வேலை பார்க்கணும், நம்ம நெறைய சம்பாரிக்கணும், அப்படின்னு நீங்க ஆசை மனசுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. சரிங்களா? முயற்சி செஞ்சா மட்டும் தான் இந்த காலகட்டத்தில வெற்றி கிடைக்கும். முயற்சி செஞ்சா மட்டும் தான். ஆனா நீங்க முயற்சியே செய்ய மாட்டீங்க. அதுதானே உங்களுக்குள்ள பிரச்சனையே அதானே. உங்களுக்குள்ள பிரச்சனையே அதானே. நீங்க முயற்சி செஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? மகர ராசி அல்லது மகர லக்னம் பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் சரிதான். எக்காரணத்த கொண்டும் இந்த ஒரு காலகட்டத்தில யாரையும் உயர்த்தி அல்லது தாழ்த்தியோ பேசக்கூடாது. சரிங்களா? அது யாரா வேணா இருக்கட்டும். எந்த நபரா வேணா இருக்கட்டும். யாரா வேணாலும் இருக்கட்டும். எந்த நபரா வேணாலும் இருக்கட்டும். உயர்த்தியோ, தாழ்த்தியோ பேசிறக்கூடாது. அது மதம் சார்ந்தா இருக்கட்டும், சாதி சார்ந்த சாதி சார்ந்ததா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். எக்காரணத்த கொண்டும் அப்படி நீங்க பேசிறவே கூடாது. அப்படி பேசிட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்திலே அது மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுத்து, உங்களுக்கு தலைவலி வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில. அதுக்கு காரணம் இங்க இருக்க குருதசை தான். சரிங்களா? அதனால சின்ன வெற்றிகள் கிடைக்கலாம். அதனால நீங்க அப்படி பேசுறதுனால சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்கலாம். ஆனா, அதனால உங்க வாழ்க்கையில பல தோல்விகள நீங்க சந்திக்க நேரிடும். அதையும் நீங்க பார்த்து செயல்படணும். சூதானமா இந்த காலகட்டத்தில பார்த்து செயல்படணும். அப்படி எந்த ஒரு செயலுமே நீங்க செஞ்சிராதீங்க இந்த காலகட்டத்தில. சரிங்களா? மகர ராசி மகர ராசி அல்லது மகர லக்னத்த பிறந்த ஆண்களா இருந்தா சரிதான், பெண்களா இருந்தா சரிதான். எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை இல்ல. அப்படின்னு நீங்க உங்க மனசுக்குள்ள நெனச்சு, நீங்களே உங்களுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா,
புலம்பி நீங்கள் போகாத கோயில் இருக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. போகாத போகாத கோயில் இருக்காது. பார்க்காத ஆஸ்பத்திரிகள் இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, குழந்தையே இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யும்போது, இந்த குருதசை நடக்கும்போது நீங்கள் முயற்சி செய்யும்போது, அந்த கடவுளே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தையா பிறப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மகர ராசி அல்லது மகர லக்னத்தை பிறந்த ஆண்களாக இருந்தால் சரிதான், பெண்களாக இருந்தாலும் சரிதான். நீங்கள் செய்யக்கூடாத ஒரே ஒரு விஷயம், நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் செய்யக்கூடாது ஒரே ஒரு விஷயம், உங்களுக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனத்தையும் பயத்தையும் தயவு செஞ்சு பின்னாடி வைங்க. இல்லை தூரமாக தூக்கி போட்டுருங்க. பின்னாடி வச்சாதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி வர முடியும். சரிங்களா? உங்களுக்குள்ள சோம்பேறித்தனத்தையும் பயத்தையும் ஒன்று பின்னாடி வைங்க, இல்லது தூரமாக தூக்கி போடுங்க. அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி வர முடியும். சரிங்களா? ஸோ இதுபோல் பல அருமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய புதன்குரு ஆஸ்ட்ராலஜி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.